எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. எண்களின் உறவினராக திகழ்பவர், ஏற்றம் தரும் வார்த்தைகளை எனர்ச்சியாக ஊட்டுபவர், நம் நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். ராஜநிலை எண்களை பற்றிய சந்தேகங்களும் தீர்வுகளும் என்ற அற்புத தலைப்பில் அடுத்துதான் பேசுவேன் என்று கூறி அமர்ந்திருக்கும் ராஜநிலை எண்கணித வித்தகர் உயர்திரு லால்குடி செந்திலையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் மதியும் கருணை உள்ள சுரந்தம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதும் கருதுமிகு சோமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை நின்று பரியோடு மந்து அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். அற்புதமான ஒரு தருணம். 24வது கருத்தரங்கத்திற்கு அடியேனுக்கும் வாய்ப்பு கொடுத்த எங்கள் ராஜநிலை ஆசான் உயர் திரு ராஜசேகர் ஐயாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்க ஐயாவுக்கு ராஜநிலை டிவிக்கும் உறுதுணையாகவும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாக விளங்கும் மேலாளர் மெய்யரசன் அவர்களுக்கும் மற்றும் தொகுப்பாளனி மிதுலா முருகேசன் அவர்களுக்கும் மற்றொரு தொகுப்பாளனி மலையரசி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மேலும் ராஜநிலை டிவியின் கணக்காளர் கௌசிகா அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தோட கடைசி நம்மளோட கருத்தரங்கம் 2025 கடைசி கருத்தரங்கம் 24வது கருத்தரங்கமாக அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த ஒரு வருஷமா நம்ம மக்களோட கேள்வி, இப்ப அடியன்ட்ட ஜாதகம் பார்க்குற நபர்கள் அவங்க சில பேர் நம்பர்கள்லாம் மாத்தி கொடுத்துருக்கிறேன். அப்ப அவங்க மாற்றும் போது அவங்க மனசுக்குள்ளார எழுந்த சந்தேகங்கள், ஓகேங்களா, அதை தான் நான் இன்னைக்கு டைட்டிலாவே நான் எடுத்திருக்கிறேன். ஓகேங்களா? ஒவ்வொரு கஸ்டமரும் அவங்களுக்குள்ளார என்னென்ன கேள்விகள் கேட்டாங்களோ அதை நான் பாயிண்ட்ஸ் மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். அதுக்கு அவங்களுக்கு நான் சந்தேகத்தை தீர்வு பண்ணேன். அது நம்ம ராஜநிலை டிவிக்கும் கருத்தரங்கத்தில் அதை தெரியப்படுத்தலாம். பார்க்கக்கூடிய கோடானி கோடு மக்களுக்கும் இது சென்றடைய வேண்டும். ஏன்னா உங்களுக்குள்ளும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். அது யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். ஓகேங்களா? அதை இந்த ஆண்டு கடைசியா 25 முடிய போறதுனால அதை தெளிவுபடுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கில் தான் நான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு தொகுப்பு கொண்டுட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, மக்கள் சார் நாங்கள் 10 வருஷம் மினிமம் 10லேருந்து 25 வருஷம் செல்ஃபோன் நம்பர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதை திடீர்னு மாற்ற சொல்றீங்களே, அதை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிற முதல் கேள்வி தான். நிறைய பேர், ஓகேங்களா, ஜாதகம் பார்த்துற முக்கால்வாசி பேர் அதுதான் அவங்க சொன்னது. இயல்பான ஒரு கேள்வி தான். ஏன்னா அவங்க நம்ம ஆரம்பிக்கும் போது செல்ஃபோன் நம்ம வாங்கும் போது எப்படி வாங்கியிருப்போம்னா, ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் வாங்கியிருப்போம் நம்ம எல்லாருமே. ஒரு சில பேர் மட்டும்தான் ஃபேன்சியா இருக்கணும் அப்படிங்கிற இதுல கண்ணோட்டத்துல வாங்கியிருப்பாங்க. அந்த ஃபேன்சிக்கு பாத்தீங்கன்னா நல்ல நம்பர் கெட்ட நம்பர் நம்ம ராஜநிலையில உண்டு. ஓகேங்களா? அப்ப நம்ம இதை வாங்கியிருக்கிறோம், உடனே மாற்றும் போது என்ன நிகழ்வுகள் ஏற்படும், எங்களுக்கு அது எப்படி கையாளுறதுன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் தான். ஓகேங்களா? சார் நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ஒரு பெரிய விஷயமாக நினைக்க மாட்டாங்க. உதாரணம், முதல்ல நான் தான் இந்த ராஜநிலை எண்களை பத்தி நான் ஜோதிடம் 10 ஆண்டுகளாக பார்த்துட்டு இருக்கேன்னா, இந்த ராஜநிலைக்கு 2 வருஷம் தான் ஆகுது. 2022 டிசம்பர் மாதம் தான் இதை படித்தது. இதை படிக்கக்கூடிய நோக்கம் ப்ளஸ் இதில் என்ன ஆராய்ச்சி சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எங்கள் அப்பாவோட நம்பருக்கு அவங்க சொன்ன பலன் 100% கரெக்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நம்ம படித்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வெற்றி அடைகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த நம்பருக்குள்ளார நம்ம வந்தோம். கிட்டத்தட்ட நானும் ஒரு 20 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வச்சிருந்தேன். அதில் ஏற்பட்ட இன்னல்கள் எனக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த நம்பரை மாற்றும் போது முதல் வெற்றியாளராக நான் மாறினேன். 2022 முடிச்ச டிசம்பர் மாதம் 23 ஜனவரி 1ஆம் தேதி. ஓகேங்களா? இப்போ நியூ இயர் பிறக்கிற மாதிரி அப்போ நியூ இயர் பிறக்கும்போது என்னோட நண்பர்கள் வட்டாரம் வாடிக்கையாளர்கள் எல்லாத்துக்கும் என்னோட புதிய நம்பரை தெரியப்படுத்தினேன். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வாட்ஸ்அப்பில் வாழ்த்துக்கள், நம்ம நியூ இயர் விஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ விஷ் பண்ணும்போது அது என்னோட புதிய நம்பர்னு சொல்லி இது பண்ணேன். நமக்கு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் தான்.
வரக்கூடிய வாடிக்கையாளர்களை வெற்றி அடைய வைக்கணும். 2வது குறிக்கோள். ஓகேங்களா? அப்ப நம்பரை வந்து நம்ம மாத்துறோம், நம்ம சக்சஸ் ஆறோம், எல்லாத்தையும் நம்ம வந்து வெற்றியாளரா மாத்த முடியும்னு எனக்குள்ளார ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை. அந்த 23 ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, நான் யாருக்குமே வந்து நான் நம்பரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஒரு சில பேத்துக்கு மட்டும் நம்பர் மாத்துறீங்க எதனாலும் கேட்கும்போது அவங்களுக்கு சொன்னேன். அவங்க சரி எனக்கும் மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து மாத்தி கொடுத்தோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அடுத்த ஸ்டேஜ்னு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இருக்காது. என்ன ஒண்ணு, நம்ம இந்த நம்பர் வாங்கும்போது தனியா ஒரு ஃபோன் கையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கொஞ்ச நாளைக்கு ஒரு 3 மாசம் 6 மாசம் தான் நம்ம மக்கள் வந்து அதுக்குள்ளார மாத்திக்குவாங்க. அப்ப நம்ம தினைக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, யார் கேட்டாலும் வந்து நம்மளோட நம்பர் இதுதான் அப்படிங்கிறது தெரியப்படுத்தணும். நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருடத்தை வந்து நீங்க வந்து கணக்கு பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? 10 வருஷமானாலும் 25 வருஷமா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும். வாழ்க்கையில அனைத்து விதமான சுகம், நிம்மதி எல்லாமே வேணும், கடன் அடையணும் அப்படிங்கிற மாதிரி எது நினைச்சாலும் நடக்கணும்னா நீங்க நம்பரை மாத்துறதுல வந்து ஐயம் வேண்டாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ஓகே சார், செல்போன் நம்பர் நீங்க எடுத்து கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு வந்து பேங்க்ல வந்து பழைய நம்பர் தான் வச்சிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துலயுமே வந்து அந்த நம்பர் தான் வந்து நமக்கு வந்து இருக்கு. நம்ம வந்து ஜிபே, போன்பே எது பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய நம்பர் தான் இருக்கும். இப்போ புது நம்பர் வாங்கின பிறகு எங்களால எப்படி நாங்க இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? மணி டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எப்படி செய்யறது அப்படின்னா, நமக்கு வந்து நீங்க செல்போன் நம்பர் புதுசா வாங்கின பிறகு அதை ஆக்டிவேட் பண்றதுக்கும் கடையில அவங்க உடனே போனோடனே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ராஜநிலை நேரம், காலம் உங்களுக்கு வந்து எல்லாம் குறிச்சு கொடுப்போம். அப்பதான் நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஃப்ளைட் எப்படி டேக் ஆஃப் ஆகுதோ அது மாதிரி உங்க லைஃபுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த நேரத்தை குறிச்சு கொடுப்போம். அதுல இருந்து தான் நீங்க வந்து அதை பயன்படுத்த போறீங்க. அப்ப பேங்க்ல வந்து நம்ம வந்து இன்னைக்கு டைம் இருக்கு, நம்ம குறிச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னா நீங்க இன்னைக்கே போய் பேங்க்ல போய் மாத்தணும்னு அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களோட புது நம்பர் ஒரு சில பேத்துக்கு வந்து ஒரு வாரத்திலேயே வந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நன்மை நடக்கும். ஒரு சில பேத்துக்கு 10 நாள் 5 நாள் ஆகும், டைம் எடுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நாங்க 90 நாள் வரைக்கும் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப நீங்க அந்த 3 மாசம் வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். 3 மாசம் 6 மாசம் கூட வெயிட் பண்ணலாம். ஏன்னா நீங்க 2 நம்பரும் தனித்தனியா தான் வச்சிருக்கணும். தனித்தனியா வச்சிருப்பீங்க. அது பழைய நம்பர்ல நீங்க வந்து பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றது போறது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 6 மாசத்துக்குள்ளார அது பேங்க்ல மாத்த போகும்போதும் நீங்க கண்டிப்பா நீங்க யார்கிட்ட செல்போன் வாங்கினீங்களோ ராஜநிலை ஜோதிட்ட அவங்கள்ட்ட அன்னைக்கு சார் நான் இந்த மாசம் வந்து நான் பேங்க்ல வந்து என்னோட அக்கௌண்ட்ல வந்து நம்பர் மாத்தலான் இருக்கேன், நீங்க வாங்கி கொடுத்த புது நம்பர் நான் மாத்தலான் இருக்கேன், அதுக்கு இந்த மாசத்துக்கு வந்து டேட்டு நேரம் எல்லாம் குறிச்சு கொடுங்க சார். கண்டிப்பா நீங்க கேட்டு வாங்கிக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்பர் மட்டும் கொடுத்துட்டாங்க, நம்பர் மட்டும் போதும்னு நினைக்க கூடாது. ஏன்னா உங்களோட வரவு செலவு அனைத்துமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. அப்ப நீங்க அங்க போய் மாத்தக்கூடிய தேதி ரொம்ப 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 முக்கியமானது. அதுல சில டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வரும். ஓகேங்களா? காலைல ஒரு 4:33 4:50 அந்த மாதிரி வரதுக்குன்னா வாய்ப்புகள் வந்து உண்டு. அப்ப அந்த நேரத்துல பேங்க் திறந்திருக்காது. அப்ப என்ன சார் பண்றதுன்னா நம்ம வீட்ல இருந்து முதல் கால் எடுத்து வெளில வைக்கிறது தான் கணக்கு. ஓகேங்களா? அப்ப பேங்க்ல மாத்துறதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 5 months வந்து டைம் எடுத்து நீங்க வந்து மாத்திக்கலாம். அந்த புது நம்பரை மாத்திக்கலாம். அதுக்கு ராஜநிலை ஜோதிடர் அணுகி அதுக்குண்டான டேட்டா நீங்க வாங்கிக்கணும். ஓகேங்களா? பாத்துங்க. அடுத்தது வந்து என்னன்னா ஆதார் கார்டுல வந்து மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஆதார் கார்டுலன்னா எங்களோட பழைய நம்பர் தானே சார் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா. ஏன்னா எல்லாத்துலயுமே செல்போன் அதுல தானே வருது. வேற வழி கிடையாதுல்ல. அப்ப ஆதார் கார்டுல மாத்துறதுக்கு நீங்க வந்து அவசரப்பட வேண்டியதே இல்ல. ஓகேங்களா? அதுவும் நீங்க டைம் எடுத்துக்கலாம். 6 மாசம், 1 இயர் கூட எடுத்துக்கலாம். நான் 23ல மொபைல் நம்பர் மாத்துனேன். இப்ப 25 இந்த டிசம்பர் மாசம் தான் நான் போய் ஆதார் கார்டுல வந்து நம்ம ராஜநிலை டேட்டுக்கு உண்டான டேட்ல தான் போய் மாத்துனேன். கிட்டத்தட்ட வந்து 2 ஆண்டுகள் நான் பழைய நம்பர் தான் வச்சிருந்தேன். ஓகேங்களா? பேங்க்ல கூட ஒரு பேங்க்ல மாத்திருக்கேன். இன்னொரு பேங்க்ல ஒண்ணும் மாத்தல. புது வருஷம் பிறக்கட்டும். ஓகேங்களா? ஏன்னா அடுத்த வருஷம் வந்து ரொம்ப அற்புதமான வருஷம். அதனால அதுல நம்மளோட வளர்ச்சி பாதை வேணுங்கிறதுக்காண்டி ஒரு பேங்க்ல மட்டும் நான் அக்கௌண்ட்ல வந்து ஒண்ணும் மாத்தல. ஓகேங்களா? 2 வருஷம் ஆச்சு. அதான் அமைப்பு. அப்ப நீங்க ஆதார் கார்டுல மாத்துறதும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜநிலை டேட்ல போய் மாத்துங்க. ஓகேங்களா? அன்னைக்கு அதை மாத்தும்போது ஏன்னா அது லைஃப் டைம். நீங்க வந்து மொபைல் வாங்குறதே வந்து ஒன் டைம் வாங்குறீங்க. அது லைஃப் லாங்கா கொண்டுட்டு போகணும். அப்ப நம்மளோட எல்லாத்துலயுமே வந்து ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நாள், நல்ல நேரத்துல செய்யும்போது அது கண்டிப்பா நமக்கு வந்து நன்மை செய்யும். அப்ப ஆதார் கார்டுல மாத்துறது வந்து ஒரு 1 இயர் கூட கழிச்சு நீங்க வந்து மாத்திக்கலாம். தவறு கிடையாது. அடுத்து ரேஷன் கார்டுல இருக்கு சார் என்ன பண்றது? ரேஷன் கார்டுல சேம் அதே ப்ரொசீஜர் தான். உங்கள இந்த பேங்க்கு
ஆதார் கார்டு இதுல எல்லாத்துலயுமே வந்து மாத்துறதுக்கும் வந்து நீங்க ராஜநிலை ஜோதிடத்தை அணுகி யார்கிட்ட நீங்க செல்போன் நம்பர் வாங்குனீங்களோ அவங்கள்ட்ட தான் கேட்டு நீங்க வந்து டைம் வாங்கணும். ஏன்னா உங்களோட ஜாதகம் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அப்ப நீங்க அவங்கள்ட்ட சொல்லி வாங்கிக்கலாம். உங்கள்ட்ட வந்து இதை வாங்கியிருக்கேன் சார். ஏன்னா கண்டிப்பா உங்களோட நம்பரும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான அந்த டேட்டு டைம் எல்லாம் குறிச்சு கொடுப்பாங்க. ரேஷன் கார்டுலேயே நீங்க வந்து 6 மாசம் கழிச்சு வந்து மாத்திக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு எஸ்எம்எஸ் தான் வரும் நீங்க என்ன வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி. அதனால வந்து நீங்க அதையும் 6லேருந்து 1 இயர்க்குள்ளார நீங்க வந்து மாத்திக்கலாம். அடுத்தது வந்து 2 வீலர் 4 வீலர் இன்னைக்கு எல்லாத்துலயுமே நம்பர் வருது. ஓகேங்களா? ஆர்சி புக் இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் தானே சார் இருக்கும். இதை மாத்த முடியுமா? அடுத்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நிச்சயமாக மாத்த முடியும். ஏன்னா இன்னைக்கு உள்ள நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட செல்போன் நம்பர் வந்து கவர்மெண்ட்ல இருக்க அனைத்து ரெக்கார்ட்லையும் வந்து மாத்தலாம். ஒன்றும் அது தவறு கிடையாது. ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை எழுதி நீங்க பழைய நம்பர் இதுதான், என்னோட புது நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எழுதி கொடுக்க போறீங்க. ஒரு சில இடத்துல வந்து பணம் வாங்கிட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆர்சி புக் இதெல்லாம் மாத்தணும் அப்படிங்கும்போது சார்ஜஸ் கண்டிப்பா ஒரு மினிமம் சார்ஜஸ் அவங்க வந்து வச்சிருப்பாங்க கவர்மெண்ட்ல. ஓகேங்களா? அந்த சார்ஜஸ் ஒரு 100லேருந்து 200 வரும். அப்புறம் அந்த சர்வீஸ் பண்றவங்க ஒரு 50லேருந்து 100 கேட்கலாம். ஊருக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஓகேங்களா? அப்ப நீங்க அதுலயே வந்து நீங்க வந்து மாத்திக்கிறது சிறப்பு. அதுக்கும் நேரங்காலம் எல்லாம் பார்த்து தான் செய்யணும். நம்ம ராஜநிலை டேட்டை வந்து கேட்டு வாங்கி பண்ணுங்க ஆர்சி புக்ல. ஏன்னா நீங்க வந்து பயணம் செய்யக்கூடிய இது எங்க இருந்தாலும் நீங்க வந்து 2 வீலரா இருக்கட்டும், அது வந்து ஊருக்குள்ளார ரவுண்ட் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, வெளியில போறதா இருந்தாலும் சரி, வண்டியில போகும்போது கவனம் வேண்டும். அப்போ உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டமான எண்ணை தான் நீங்க வந்து செல்போன்ல வந்து வச்சிருக்கீங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் பாசிட்டிவான எண்கள் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த பாசிட்டிவ் எண் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பண்ணும்போது நமக்கு அந்த நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேதி, மாதம், வருடம் அதை பார்த்துங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கொடுக்கப்பட்ட சரியான நேரத்தில் தான் சிம்ம வந்து போட்டு பேசணுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐயா இப்ப தலைமை உரை சொல்லும் போதே அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கு. ஏன்னா இப்ப டைமிங் வந்து நம்ம 4:33 சில பேத்துக்கு வரும் காலையில, சில பேத்துக்கு வந்து 8:33 அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட இதை ஜாதகத்தை பொறுத்த வந்து மாறும். ஓகேங்களா? அதுல கொடுத்திருக்க முதல் நேரம் தான் துல்லியமான நேரம். நம்ம ஒரு 20 நிமிஷம் வந்து டைம் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4:33 போடணும்னா அடுத்த டைம் வந்து நீங்க வந்து கேட்டுக்கணும். 4:33லேருந்து 4:51 வரைக்கும் இருக்கு. அதுல எது சார் பெஸ்டான நேரம் அப்படின்னு நீங்க வந்து கேட்டுக்கணும். ஏன்னா 34, 35, 36, 37லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது நெகட்டிவா செயல்படும். அதாவது உங்களோட சக்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். ஏன்னா நீங்க எடுத்திருக்கிறது பாசிட்டிவான நம்பர் தான், எந்த நம்பரா இருந்தாலும். அதோட சக்சஸோட வீரியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? உடனே நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நடக்கணும் அப்படிங்கிற போது அதுக்கான நேரத்தை வந்து நம்ம வந்து துல்லியமா பயன்படுத்துறது வந்து ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? ஒரு நாள் 1 மணி நேரம் தான் உங்களுக்கு. அதாவது வந்து விடியற் காலைல வரவங்களுக்கு தான். நார்மலா மத்தவங்களுக்கு 6 மணிக்கு வரும், 6:20க்கு வரும், அப்புறம் 8:30க்கு வரும், அப்புறம் 10 மணிக்கு வரும். அவங்களுக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. ஏன்னா 4:30 மணிக்கு ஒரு சில பேத்துக்கு வரும் பார்த்தீங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்கு. விடியற் காலைல வரனால எந்திரிக்கிறது எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு. நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும் ஒரு குறிக்கோளோட இருக்கிறவங்க இந்த டைமிங் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுல எதுல வேணாலும் எடுத்துங்க. எந்த துறையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான நேரத்தை வந்து பார்க்கவே மாட்டாங்க. அப்போ உங்க லைஃப் வந்து ஒட்டுமொத்தமா சேஞ்சஸ் ஆக போகுது. உங்களுக்கு தேவையான அனைத்தும் நீங்க கேட்டு வாங்கியிருக்கீங்க உங்களோட மொபைல் நம்பர்ல. அப்ப அதுக்கான ஒரு 5 நிமிஷம் ஒரு நாள் மட்டும் காலையில சீக்கிரமா அலாரம் வச்சு இந்த 4:33 எக்ஸாக்டா நீங்க வந்து டைம் வந்து துல்லியமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதை விட்டா இன்னொரு டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4:42 அந்த 20 நிமிஷத்துக்குள்ளார 4:33 தவறும் பட்சத்துல வந்து 4:42, 4:51 கடைசி 4:51 அதுல எக்ஸாக்டா நீங்க வந்து சிம்ம போட்டு யாருக்கு வேணாலும் பேசலாம். ஒண்ணு உங்களோட பழைய போனுக்கே திருப்பி கூப்பிட்டுக்கலாம். இல்ல நீங்க யார்கிட்ட ராஜநிலை ஜோதிடர் வாங்குனீங்களோ, சார் நான் உங்களுக்கு காலையிலே ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறேன் சார் அப்படின்னு கேட்டுங்க. ஏன்னா விடியற்காலைல அவங்க எந்த டைம்ல எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுல்ல. அதனால உங்களுக்கே நான் கால் பண்ணி பேசலாமான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. சரின்னா அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். இல்ல உங்க அம்மாவுக்கு, உங்க மனைவிக்கு யாருக்கு வேணாலும் ஒரு கால் பண்ணுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அந்த டைமிங் வித்தின் நொடி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்க சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல யாருக்கு பேச வேணும்னு கேட்டிருந்தாங்க. அடுத்த கேள்வி யாருக்கு வேணாலும் பேசலாம். உங்கள நல்ல அறிமுகமானவங்க அல்லது வந்து உங்களுக்கு வெல் விஷர், உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தமா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், குருவா இருக்கலாம், உறவினர்கள் யாரு வேணாலும் இருக்கலாம். உங்க மனைவி கூட இருக்கலாம், இல்ல கணவரா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், யாருக்கு வேணாலும், இல்ல உங்க குழந்தை கூட இருக்கலாம். பெரியவங்க இப்ப 50, 60 வயசுல உள்ளவங்க சிம் வாங்குறாங்க, உங்க குழந்தைய கூட இருக்கலாம். நீங்க யாருக்கு வேணாலும் பேசலாம். இதுல வந்து கணக்கே கிடையாது. அந்த டைமுக்கு அவங்க அவைலபிளா இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் முத நாளே.
ஓகேங்களா. இப்போ 8 மணி 6 மணிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேஷுவலாக அவங்க எல்லாம் ஏஞ்சிருவாங்க. அதனால நீங்கள் வந்து கால் பண்ணி பேசலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இந்த 4:33 டைமுக்குள்ள உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து யாருக்கு பேசணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்கு வேணாலும் பேசலாம். யாருக்கு பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முத நாளே ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருங்க, தகவல் கொடுத்துருங்க. நாளைக்கு காலைல நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன்ப்பா, இது மாதிரி புதுசாக சிம்மு வாங்கியிருக்கிறேன், நீ எனக்கு அதிர்ஷ்டமான நபர், உன்கிட்ட பேசினா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு 2-3 பிட்டை போட்டு பாருங்க அவங்கள்ட்ட. ஏன்னா அவங்க காலை சீக்கிரம் ஏந்திரிக்கணும்ல, அதுக்காச்சும். ஓகேங்களா. ஒரு ஆசீர்வாதம் பண்ணு, எனக்கு ஒரு பிளெஸிங் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை வந்து நீங்க வந்து சொல்லுங்க. ஓகேங்களா. அப்படி ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு வந்து பேசலாம், உங்களோட வெல்விஷருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா, சார் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, புது நம்பர் வாங்கிட்டாங்க சார், நான் பட்டன் ஃபோன்ல தான் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ரெண்டுமே வந்து தனித்தனியாக வைக்க சொல்லியிருக்கோம். அது பட்டன் ஃபோன்ல வச்சிருக்கேன் சார், கை தவறி கீழே விழுந்துருச்சு சார், அதை மீண்டும் போடுறதுக்கு நேரங்காலமெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நம்ம மக்கள். சரி, ஓகே சார், ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு டைமிங். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நீங்கள் புதுசாக சிம்மு வாங்கி உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான நேரம்னு குறித்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. அந்த டைம் தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். நீங்கள் வாங்கி அன்னைக்கு பேசிட்டீங்க, அன்னைக்கு மதியானமே கை தவறி கீழே விழுந்துருது. ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக ஒரு மாடர்ன் ஃபோன் வச்சுருப்போம், திடீர்னு அந்த பட்டன் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணும்போது நம்மள கை அந்த சின்னதாக இருக்கும், டக்குன்னு வந்து நழுவி கீழே விழுந்து உடையிறது சான்சஸ் இருக்குது. அது மாதிரி அவருக்கு கீழே விழுந்து உடஞ்சிருக்கு, உடையில கீழே தவறி விழுந்திருக்கு, அது பேட்டரி சிம் எல்லாம் கொஞ்சம் கலந்துருக்கு, திருப்பி நம்ம எடுத்து போடுறதுக்கு நேரங்காலம் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பார்க்க வேண்டியது இல்லை. ஓகேங்களா. நீங்கள் உடனே போட்டுட்டு நீங்கள் வந்து பேசலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும்தான் கரெக்டாக இருக்கணும். மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து சிம்மை நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால அதெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. அது கீழே விழுந்துட்டாலும் நீங்கள் வந்து எடுத்து போட்டுக்கலாம். ஓகே. அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 வீலர் கார் நம்பர் வந்து சரியில்லை எனில் என்ன செய்ய வேண்டும். ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் அதில் சரியில்லைன்னா நீங்கள் வந்து மாற்றி தான் ஆகணும். ஓகேங்களா. அதே வந்து அதை எப்படி மாத்துறதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் கடைசியாக வந்திருக்கு. நான் ரெண்டுக்கும் சேமாக பதில் சொல்லிடுறேன், ஒரே கேள்வி தான் அப்படிங்கிறதுனால. ஏன்னா நம்ம வந்து வண்டி எடுக்கும்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அது பாட்டு சீரியலில் வரதே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஓகேங்களா. அதுக்கு நம்ம தனியாக பணம் கட்டி வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஓகேங்களா. ஏன்னா அது ஃபேன்சி நம்பர்னு சொல்லி கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. அது ஊருக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து மாறும், 2000லேருந்து 3000த்துக்குள்ளே வந்து வாங்குவாங்க. அப்போ நீங்கள் அந்த ஃபேன்சி நம்பருங்கிறது உங்கள் ஜாதகத்துக்கு அதிர்ஷ்டமான நம்பரா அப்படிங்கிறத நம்ம அருகில் உள்ள ராஜநிலை ஜோதிடர்கள் அணுகி நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து என்னென்னா, இன்னைக்கு 8000 சீரியல் போயிட்டுருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகப்படி வந்து உங்களோட கோரிக்கை வந்து 6ஆம் நம்பர் சீரியலில் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது சார் அப்படின்னா, இந்த 8க்கு 8 இப்போ 8000த்தில் ஆரம்பித்து 9000த்துக்குள்ள முடியுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதில் என்ன நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது உங்கள் ஜாதகத்துக்கு இருக்குன்னு வந்து பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கிட்ட, ராஜநிலை ஜோதிடர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா. அப்போ அந்த நம்பரை வந்து நீங்கள் வாங்கும் போதே வந்து அந்த சீரியல், ஏன்னா நம்ம கேட்குற சீரியல் பை சான்ஸ் ஒரு சில பேர்த்துக்குலாம் லக்கு உண்டு. ஓகேங்களா. அதே சீரியல் போச்சுன்னா அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஒரு சில பேர்த்துக்கு அந்த மாதிரி அமையல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ என்ன சீரியல் கரண்ட்ல போயிட்டு இருக்கோ ஓகேங்களா, அது நீங்கள் வந்து கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுக்கணும். அது கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் ராஜநிலை ஜோதிடரை கேட்டிங்கன்னா, அந்த சீரியலில் உள்ள பெஸ்ட் நம்பர் உங்கள் ஜாதகப்படி, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஏன்னா எல்லா நம்பரும் எல்லாத்துக்குமே வந்து பேசும். அது உங்களுக்கு எது அதிர்ஷ்டங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ நீங்கள் அந்த நம்பரை கேட்டு அதுக்கு நீங்கள் உண்டான அமௌண்ட்டை வந்து இங்கே குருக்காணிக்கு கொடுத்து வாங்கிக்கணும். அங்கேயும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டி அந்த நம்பரை வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. இது 2 வீலரில் வந்து ஆல்ரெடி இப்போ அந்த ஏற்கனவே வண்டியில் இருக்குது. ஏன்னா அந்த நம்பரை வந்து நம்ம மாற்றவே முடியாது. அது நம்பரை மாற்ற முடியுமா அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த நம்பரை அப்படியே மாற்ற முடியாது. ஓகேங்களா. அந்த வண்டியை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் நீங்கள் புது வண்டி எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்சேஞ்சுங்கிறது நீங்கள் வந்து ஷோரூமில் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து ஷோரூமில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. நீங்கள் டைரெக்டாக வந்து வெளியில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, நண்பர்கள், உறவினர்கள்ட்ட வந்து அந்த இதை வந்து விற்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் வந்து நெகட்டிவான நம்பர் இருக்குது. நீங்கள் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃபுக்கு அந்த நெகட்டிவ் பே அட்டாச்மெண்ட்டாக ஆயிரும். ஓகேங்களா. அது ஷோரூமுக்கு போயிடுச்சுனாவே வந்து அந்த கணக்கு கிடையாது. அங்கே போய் 1 நாள் 2 நாள் 1 மாதம் கூட வண்டி நிற்கும். அது வந்து கணக்கு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நெருங்கிய உறவினர், நண்பர்கள்ட்ட அந்த நம்பரை வந்து கொடுத்து வண்டியை வந்து கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச ஷோரூமில் கொடுத்து வண்டியை எக்ஸ்சேஞ்ச் போட்டுங்க. இந்த வண்டி ஒரு ரேட்டை போட்டு எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு நீங்கள் அமௌண்ட் கட்டி புது வண்டியை வந்து எடுத்துக்கலாம். அது இஎம்ஐ எப்படி வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அது உங்கள் சௌரியம். அந்த வண்டியை வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சு தான் பண்ணணும். ஓகேங்களா. தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா. அவங்களே கேட்டால் கூட வண்டி நல்லா இருக்குது, பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா கூட, இல்லைப்பா இதுக்கு கொஞ்சம் நம்பர் சரியில்லை, நான் வந்து ஷோரூமில் விட்டுறேன்
உனக்கு வேணா நீ வந்து ஷோரூம்ல வேணா நீ வந்து வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி வேணா நீங்க வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? ஏன்னா நெருங்கிய நண்பராச்சுல. நீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தானே உங்க நண்பர் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? அதனால நீங்க ஷோரூமுக்கு நான் வண்டியை ஓட்டுறேன், நீ அங்க போய் வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க சொல்லுங்க. உனக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வந்து ராஜநிலை ஜோதிடர் சொல்லி வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி வேணா நீங்க வந்து கொண்டுட்டு போகலாம், தவறு கிடையாது. ஓகேங்களா? அப்போ இந்த டூ வீலர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறேன். டூ வீலரா இருந்தாலும் இதான் மெத்தடு, காரா இருந்தாலும் இதே தான் மெத்தடு. ஓகேங்களா? காருங்கிறது மட்டும் இல்ல, லாரி, பஸ் எல்லாம் மாத்த மாட்டாங்க. ஏன்னா பர்மிட்லாம் இந்த காலகட்டத்துல இருந்து கிடைக்காது அந்த நம்பர். அதனால அதை நம்ம பேச வேண்டியது இல்ல. வேன், ஜீப்பு, ஆட்டோ இந்த மாதிரி உங்களுக்கு உண்டான சரியான எண் இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ராஜநிலை ஜோதிடர் அணுகி பண்ணிக்கிங்க. சார் ஒரு சில வண்டிக்கு வந்து மாத்த முடியாது, ஏன்னா அந்த மாதிரி அவங்க லோடு வண்டி எல்லாம் வச்சிருப்பாங்க. லோன் எங்களுக்கு போயிட்டு இருக்கும். புதுசா வண்டி எடுக்கிற மாதிரி இருந்தா புது நம்பர் வாங்கிக்கலாம் சார். அது வரைக்கும் நாங்க வந்து அதை ஓட்டி தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நாங்க என்ன செய்யலாம், வேற எதுவும் பரிகாரம் உண்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வச்சிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்மளோட 8888 ஸ்டிக்கர் இருக்கும். அதை நீங்க வாங்கி ஸ்டிக்கர் வாங்கி நீங்க வண்டிக்கு முன்னாடி ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? கண்ணாடிக்கு வந்து உள்பக்கம் தெரியற மாதிரி, உங்க ஃபேஸ் பக்கம் தெரியற மாதிரி நீங்க வந்து அதை வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது வந்து எக்காந்த கொண்டும் ஃப்ரீயா வாங்க வேணாம். ஒரு சின்ன அமௌண்ட் குரு காணிக்கை, அது வந்து அந்த ஸ்டிக்கரோட சைஸை பொறுத்து மாறும், அதை அவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி கொடுத்து நீங்க வந்து வாங்கி ஒட்டிக்கிங்க. ஓகேங்களா? விரைவில் அது வந்து நீங்க ஒட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கும். நீங்க விரைவில் வந்து அது அடுத்த வண்டி வாங்குறதுக்கான ஒரு அமைப்பை வந்து கொடுத்துரும். அப்படி கொடுக்கும்போது அந்த வண்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பானது. அடுத்தது வந்து பெயர் மாற்றம் எப்படி செய்ய வேண்டும், அதை கொஞ்சம் விளக்குங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ராஜநிலைப்படி நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர் இருக்கான்னு நம்ம வந்து சரியான நம்பர் தான் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி தான் சொல்கிறோம். ஒரு சில பேர்த்துக்கு வந்து என்னன்னா, சரி என் பேரும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பாக உங்களோட பேர் சரியில்லைன்னா நீங்கள் மாற்றிக்கிறது சிறப்பு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி தான் வந்து பேர் வைப்பாங்க. அந்த நியூமராலஜி படிக்கும் நம்ம ராஜநிலைக்கும் வந்து சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நியூமராலஜியில் 46 வந்து ரொம்ப சூப்பர் ஆகா ஓகன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ராஜநிலையில் வந்து பார்த்தீங்கன்னா 46ங்கிறது வந்து சுத்தமாக சரியில்லாத எண். ஓகேங்களா? அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான எண். அதனால வந்து பேர் மாற்றம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜி படி பார்க்கறத விட நம்ம ராஜநிலை எண்கணிதப்படி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா அதுல வந்து ஆரம்பம், டோட்டல் இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு உண்டான வைப்ரேஷன், உங்க ஜாதத்துக்கு உண்டான வைப்ரேஷன்ல இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வச்சுக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. அது எப்படி சார் மாத்துறது, கெசட்ல மாத்துறதுக்கு வந்து எப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அதுல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்ல சர்ச் பண்ணாவே தெரியும். கெசட் ஆஃபீஸ் அப்படின்னு போட்டாவே உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மேக்சிமம் இப்போ வந்து வச்சிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா உங்க அருகில் உள்ள மாவட்டத்துல கூட நீங்க போய் வந்து மாத்திக்கலாம். ஓகேங்களா? உங்க மாவட்டத்துல அந்த அலுவலகம் இல்லை, தமிழ்நாடு கெசட் ஆஃபீஸ் வந்து இல்லைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா அருகில் உள்ள மாவட்டத்தில் கொண்டு போய் வந்து நீங்கள் வந்து பேரை மாற்றிக்கலாம். அதில் ஒரு டவுட் வந்திருக்கு, சார் தமிழ்லையும் கேட்டிருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கேட்டிருக்காங்க, என்ன சார் பண்ணுறதுன்னு அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருக்கிறாங்க. அது வந்து உங்களோட விருப்பம்தான். ஓகேங்களா? நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல பொறுத்து. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இப்போ தமிழ்ல தான் சிக்னேச்சர் போடணும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அப்போ தமிழ்ல தான் தேவை அப்படின்னா நீங்க வந்து தமிழ்ல வந்து மாத்திக்கலாம். இல்ல படிக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு தான் போறாங்க சார், அவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்ல மாத்திக்கலாம். இப்போ முன்னாடி வந்து ஒரே அப்ளிகேஷன் இருக்கும் போலக்கு, இப்போ வந்து தனித்தனியா வாங்குறாங்க. இது தமிழ்ல பண்றதுக்கு வந்து தனி ஃபீஸ் வாங்குறாங்க. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பேர் மாத்துறதுக்கு தனியா ஃபீஸ் வாங்குறாங்க உங்களுக்கு. முன்னாடி ஒரே அமௌண்ட்டா இருந்துச்சு, இப்போ தனித்தனியா பிரிச்சு வாங்குவாங்க போலக்கு கவர்மெண்ட்ல. அதுக்கும் சரி பரவாயில்ல. அது உங்களுக்கு வந்து உங்களோட வாய்ப்பு தான் அது. நீங்க தமிழ்லயும் மாத்திக்கலாம் அல்லது வந்து இங்கிலீஷ்லயும் மாத்திக்கலாம். அதுல வந்து இங்கிலீஷ்ல தான் வந்து மேக்சிமம் நம்ம வந்து எழுத்துக்கள் வந்து வச்சு கொடுக்கறது. ஓகேங்களா? ஆனா தமிழை பொறுத்த வரைக்கும் ஒன்னாதான் வரப்போகுது. அது ஒன்றும் மாறாது. தமிழ் வார்த்தைகள் வந்து மாறப்போறது கிடையாது எப்படி கூப்பிட்டாலும். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல மட்டும்தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வந்து எழுத்து சேர்க்கிறதா எடுக்கிறதா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்கிலீஷ்லயே நீங்க வந்து மாத்திக்கலாம். இதுதான் கரெக்டான வேர்டுன்னு. அப்படி மாத்தும் போதுனா நீங்க பேங்க்குக்கு கொடுப்பீங்க பாத்தீங்களா? பேங்க்குக்கு இருக்கட்டும், ஆதார் கார்டா இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸா இருக்கட்டும், அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க மேக்சிமம் வந்து பாருங்க இங்கிலீஷ்ல ரொம்ப மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க அப்ப கம்பல்சரி வந்து இங்கிலீஷ்ல வந்து மாத்திக்கிறது ரொம்ப 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 சிறப்பானது. ஓகேங்களா? அடுத்து வந்து
அடியேன்ட்ட நான் வந்து பொதுவாக வந்து செல்ஃபோன் நம்பர் என்கிட்ட புதுசாக வாங்குறவங்களுக்கு வந்து 4 டிஜிட் 6 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து குறிச்சு கொடுக்கறது வழக்கம். ஓகேங்களா? ஏன்னா நம்மள்ட்ட வரும்போதே வந்து ஒன் டைம் தான் எல்லாமே ஒரே டைம்ல வந்து வெற்றியாளராக நீங்கள் வந்து மாறணும். அதுதான் நம்மளோட நோக்கம். அதனால ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் நம்பர் வாங்கிடுவாங்க. அவங்க வச்சிருக்க பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம்னா சார் நம்பர் வாங்கிட்டோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் சக்ஸஸ் ஆகலே காலைல ஐயா கூட சொல்லியிருப்பாங்க தலைமை உரை ஆட்டும்போது, அந்த டைமுக்கு வந்து அவங்க வந்து சிம்மு கரெக்டாக போடாமல் இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. இன்னொரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறக்கூடிய டச் ஃபோனில் வந்து பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வச்சுருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா நம்மள்ட்ட வரவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் கொடுத்துறது. ஓகேங்களா? அவங்களுக்கு அது தெரியாது ஆக்சுவலாக. இதெல்லாம் இதில் கூட இந்த நெகட்டிவ் வேலை செய்யுமா அப்படிங்கிறது வாடிக்கையாளருக்கு தெரியாது. ராஜநிலை ஜோதிடர்கள் கண்டிப்பாக தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் வந்து வச்சு கொடுத்துறது. அடியனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இனிமேல் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு இதை தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். உங்களோட பழைய பாஸ்வேர்டு வந்து கேட்பேன். ஒரு சில பேர்த்துக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ஆண்டுகள் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் சரியாக வந்திருக்கு, சரியாக வச்சுருந்தாங்க. மற்றவங்களுக்கு வந்து எதுவுமே சரியாகவே இல்லை. ஒன்று அவங்களோட டேட் ஆஃப் பர்த்து இல்லை மனைவியோடது வச்சுருப்பாங்க, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா திருமண டேட்டு குழந்தைங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பாஸ்வேர்டை வந்து பேட்டர்ன் லாக் வச்சுருப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான 4 டிஜிட் பாஸ்வேர்டு 6 டிஜிட்டுங்கிறது ஃபோனில் நம்ம ஆன் பண்ணும்போது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். அதே ஜிபே ஃபோன்பே ஒரு பேங்க்குக்கு வந்து 6 டிஜிட் கேட்பாங்க, ஒரு பேங்க்குக்கு வந்து 4 டிஜிட் கேட்பாங்க. அப்போ வந்து என்னன்னா அது 2மே கொடுக்கறது வந்து சிறப்பு. நான் 2மே கொடுத்துறேன். 6 டிஜிட் கேட்குற இடத்துல 6 டிஜிட், 4 டிஜிட் கேட்குற இடத்துல 4 டிஜிட். ஏன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு டவுட் வந்துடும். ஏன்னா ஒரு தடவை அது மாதிரி நடந்து போச்சு. நான் முக்கியமாக ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஃபோன் வருது. நான் பொதுவாக ஜாதகம் பார்க்கும்போது நான் ஃபோன் அட்டன் பண்ணுறது கிடையாது. சைலண்டில் மேக்ஸிமம் நான் போட்டு வச்சுருவேன். ஏன்னா வரவங்க நம்ம நம்பி வரும்போது அவங்களுக்கு 1 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு உண்டானதை வந்து நம்ம முழுமையாக வந்து இது பண்ணணும். அந்த நேரத்தில் ஃபோன் எடுத்து பேசுறது அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்து அவங்க வேறு இடத்துல டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் என்னடா அது நம்ம அவங்கள தேடி வந்திருக்கிறோம், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு ஒரு எண்ணம் எனக்கு வரும். அதனால் நான் பொதுவாகவே வந்து என்ன பண்ணுறேன்னா செல்ஃபோன் வந்து சைலண்ட் போட்டு வச்சுருவேன். ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாவே அந்த 1 ஹவர் கிட்டத்தட்ட நம்ம பார்க்குற விதமே 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும் ஒரு ஜாதகத்துக்கே டைம் எடுத்துக்கேன். அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறது இந்த மாதிரி டைம் நீங்கள் ஒதுக்கி வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணுறது. அப்போ என்ன பண்ணணும், இவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னு தெரியல. சரி அப்புறம் அவங்கள்ட்ட வந்தவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு என்னன்னு கேட்டால், சார் இந்த பாஸ்வேர்டு வந்து கொடுத்தீங்க 4 டிஜிட் தான் நீங்கள் இது பண்ணீங்க, 6 டிஜிட் இப்போ பேங்க்கில் கேட்குறாங்க சார்ன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு சரி ஓகே நம்ம இனிமேல் கொடுக்கும்போது 2மே கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம இங்கே முக்கியமாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்னு கம்பல்சரி அந்த 4 டிஜிட் 6 டிஜிட் கொடுத்துறேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதத்துக்கு நம்பர் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஜாதத்துக்கு எது அதிர்ஷ்டம் ஓகேங்களா, அதை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து வச்சு கொடுத்துறோம். அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நேரம் பார்க்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி. நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து 20 நிமிஷம் டைம் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் செல்ஃபோன் நம்பர் மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிச்சு கொடுக்குற ஒவ்வொரு மாதத்திலையும் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த கால அட்டவணைக்கு வந்து ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுப்போம். அப்போ அந்த 20 நிமிஷத்துல என்னென்ன பண்ண போறது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல்ல நீங்க வந்து சிம்மை போட்டுறணும். ஓகேங்களா? புது ஃபோனாக இருந்தால் ஈஸியாக நீங்கள் போட்டு இது பண்ணிடலாம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், முதல் கேள்வியே 25 வருஷமா ஒரு நம்பர் வச்சுக்கிட்டு இருக்கோம், அது உடனே மாற்ற முடியாது. அப்போ அதில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு பழசு தான் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ உங்களோட புது பாஸ்வேர்டை அந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணலாம். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளார வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து மொபைல் லாக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை பழைய இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு ஜோதிடர் குறித்து கொடுத்த 4 டிஜிட் 6 டிஜிட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் வந்து அங்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த 20 நிமிஷத்துக்குள்ளார. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து ஏடிஎம் பின் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வேண்டுமா அப்படின்னு. கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியே ஆகணும். ஏடிஎம் பின் நம்பர் ஏன்னா நம்ம பணம் எடுக்கிறோம் போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு வந்து இருக்குது. அதனால வந்து ஏன்னா காசு பணம் எங்கெல்லாம் நமக்கு வந்து புழங்குதோ அங்கே வந்து நம்ம வந்து நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான அதிர்ஷ்டமான டைமிங்கை வந்து நம்ம வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதுக்கும் கண்டிப்பாக நேரம் பார்க்கக்கூடிய அமைப்பு தான் உண்டு. அப்போ காலையில் கொடுக்குற அந்த 20 நிமிஷத்தில் நீங்கள் இப்போ இன்னைக்குள்ள காலகட்டத்திலேருந்து வீட்டில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பின் நம்பர்னா மாற்றுறதுக்கான ஆப்ஷன் நிறையா வந்திருக்குன்னு கஸ்டமர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் சென்டரில் தான் போய் பண்ணுவோம். நான் லாஸ்ட் இயரில் 24 25 வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து மொபைல் நம்பரில் மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க, உங்களோட லாக் ஜிபே ஃபோன்பே மணி டிரான்ஸ்ஃபர் எல்லாம் மாற்றியாச்சு.
அதுக்குள்ளார முடிஞ்சிருச்சு சார் டைம் எங்களுக்கு அப்படின்னா, நான் அடுத்த மாதம் திருப்பி டேட்டு டைம் எல்லாம் குறிச்சு கொடுப்பேன். நீங்கள் அப்போ போய் நீங்கள் ஏடிஎம் சென்டரில் போய் மாற்றிங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இயர்லி மார்னிங் வந்து 4:45 அந்த டைமுக்கு போகும்போது இருட்டாக இருக்கும், சில பயங்கள் வரும். அதனால அந்த டைமை அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்போ அந்த 8 மணி 6 மணிக்கு மேலே வருதோ அந்த டைம் நம்ம குறிச்சு கொடுப்போம். ஆனால் ஒரு கிளைண்ட் வந்து சொன்னாங்க, சார் இப்போ நான் வீட்டில் இருந்தே மாற்றிக்கலாம் சார், அந்த ஆப்ஷன்லாம் வந்துருச்சு அப்படின்னாங்க. ஓகே, அது ரொம்ப நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சனால தான் இது உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஏடிஎம்ல தான் போய் வந்து கார்டை போட்டு தான் மாற்றணும் அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் மொபைலில் இருந்துக்கிட்டே வந்து உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு உண்டான நேரத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டெல்லாம் மாற்றிட்டீங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு டேட்டு டைமில் நீங்கள் அந்த ராஜநிலை ஜோதிடர்கிட்ட கேட்டு வாங்கும்போது அந்த டைமில் 20 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் ஏடிஎம் பின் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஏன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜிபே ஃபோன்பேல தான் பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கும். ஒருத்தர் 2 பேர் தான் போய் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த பழைய பாஸ்வேர்டு இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த மாதத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 3 to 4 மந்த்ஸுக்குள்ளார வந்து நீங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான நீங்கள் நம்பரை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. ஓகேங்களா? அப்போ அதோட வெற்றி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி, எத்தனை நாளில் வேலை செய்யும்? ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. நாங்கள் நம்பர் மாற்றுறோம், இதெல்லாம் மாற்றுறோம், எத்தனை நாள் வேலை செய்யணும்? நான் சொன்னது என்னன்னா, இந்த கேள்வி ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம மனசுக்குள்ளார வரவே கூடாது. ஏன்னா இது வந்தாவே நமக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? நான் கண்ணை மூடிட்டு 2022 டிசம்பர் மாதம் 31 நைட்டு முடிவு எடுத்தேன். எனக்கு இந்த புது நம்பர் கண்டிப்பாக வேலை செய்யும், நான் வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு வந்து போவேன் நான் எதிர்பார்த்தேன். 23 ஜனவரியில் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சி விட்டேன். ஓகேங்களா? இன்னைக்கு வளர்ச்சி படிப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கேன். அதில் வந்து முதல்ல நம்ம ராஜநிலை டிவியில் பேசணும், அதுக்கப்புறம் 2 குருமார்களோட சேனலில் போய் பேசியிருக்கிறோம், கருத்தரங்கள் வந்து பேசியிருக்கிறோம். எனக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சு. ஆனால் தொடர்ந்து ராஜநிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ராசி பலன் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் நல்ல ரீச் ஆயிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் முழுசாக நம்பினேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம வெற்றியாளராக மாறுவோம். இன்னைக்கு நான் வந்து ஜெயிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஜெயிக்கும் போது இது நாள் கணக்கு கிடையாது சார், உங்களோட கர்மா தான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அதாவது வந்து நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்சுட்டு வந்த கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ஒரு நாளில் நடக்கலாம், ஒரு சில பேர்த்துக்கு ஒரு வாரத்தில் மாற்றங்கள் வரும், ஒரு சில பேர்த்துக்கு ஒரு மாதத்தில் வரும். ஓகேங்களா? அது வந்து உங்களோட கர்ம வினைகளை பொறுத்து தான். ஆனால் நிச்சயமாக மாறும். ஓகேங்களா? மாறணும் அப்படி நீங்கள் முழு மனதோட நான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறேன், நான் வெற்றியாளராக மாறுறேன், எனக்கு நிம்மதி கிடைக்குது, பணம் நல்லா வருது, நல்ல பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிறேன், நல்ல குழந்தைங்க உங்களுக்கு பிறகுது, நல்ல வீடை கட்டுறேன், நீங்கள் எதுனாலும் நீங்கள் நல்லதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னாவே அது கண்டிப்பாக நிச்சயமாக மாற்றங்கள் வந்து உண்டு. ஆனால் நான் சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து செல்ஃபோன் நம்பர் தான் வாங்கியிருக்கிறாங்க, அந்த பாஸ்வேர்டெலாம் வாங்கல கேள்விப்பட்டேன். நீங்கள் அதெல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா சர்வமும் உங்களுக்கு வந்து சித்தியாகும். அதுதான் அமைப்பு. ஓகேங்களா? அடுத்தது வந்து கடிகாரத்தில் உள்ள நேரமா அல்லது ஃபோனில் உள்ள நேரமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துருக்கு. பரவாயில்ல, நம்ம மக்களுக்கு பயங்கரமான டவுட்டெல்லாம் வருது. கண்டிப்பாக உங்களோட செல்ஃபோனில் இருக்கிற டைமை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே ஒன்றா தான் வச்சுருப்பாங்க. கடிகாரத்தில் பார்க்கும்போது நீங்கள் என்னென்னா அந்த வந்து இப்போ 43 போதா 44 போதாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதே இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபோன்னா நீங்கள் பட்டனை ஆன் பண்ணும்போது இங்கே மேலே ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும். அப்போ வந்து இதோட துல்லியம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ 11:06 வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்போ ஒரு வீட்டில் கடிகாரம் மாட்டினா அது 11:05 இருக்கா, 11:06 இருக்கா, 7 இருக்காங்கிறது ஒரு சந்தேகம் வரும். அதனால வந்து கை கடிகாரம் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கூட எதுவும் பார்த்தீங்கன்னா கூட இப்போ பாருங்க, இது 5 இருக்கா 6 இருக்காங்கிறது கூட தெரியல. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய இந்த சிம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து புது ஃபோனில் தான் வந்து போட போகிறீங்க, இல்லை பழைய ஃபோனில் போட போகிறீங்க. அப்போ வந்து பக்கத்தில் இருக்க உங்கள் ஃபோனாக இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பிறந்தவங்க மனைவியோட யாரோடது ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த டைமிங்கை வந்து பார்த்துங்க. கரெக்டாக 4:33 சொல்லியிருக்காங்கன்னா அந்த 4:33க்கு இன்சர்ட் பண்ணுங்க உங்களோட மொபைலில் இருக்கிறது. கடிகாரத்தை பார்த்து அந்த டைமை வந்து தவற விட வேண்டாம். ஓகேங்களா? நல்ல கேள்வி தான், பரவாயில்ல. ஓகே, டவுட்டை வந்து எப்போதுமே கிளியர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ரயில்வே நேரம் பார்க்கலாமா?
எதுக்கு ரயில்வே நேரம் தெரியல, கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24 இதை வந்து அலாரம் வந்து செட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மதியானம் 12 ரயில்வேனாவே அதான் மதியானம் 12 மணிக்கு மேலே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 நம்ம சொல்லுவோம் நார்மலாக. அதில் வந்து ரயில்வேல வந்து எப்படி வரும்னா 13 14 15 இப்படி தான் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. நம்ம ராஜநிலை இதை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் 12 மணிக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. மதியானத்தில் வந்து மேக்சிமம் நம்ம வந்து ரெஃபர் பண்ணவே கிடையாது. ஏன்னா 12 மணிக்கு பிறகு வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அது இறங்கு பொழுதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. உச்சி காலம் தகுந்த பிறகு இறங்கு பொழுதுன்னு தான் சொல்லுவோம். அந்த காலத்தில் வந்து ஜோதிடர்கள் பரிகாரம் கொடுக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கு பொழுது வந்து எப்போதுமே கொடுக்க மாட்டாங்க. உச்சி காலத்துக்கு முன்னாடியே பரிகாரம் எதா இருந்தாலும் செய்யணும்னு தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம ராஜநிலையே அப்படிதான். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து உச்சி பொழுது 12 மணிக்கு முன்னாடி தான் வந்து எல்லா டைமிங்குமே வரும். நீங்கள் செல்ஃபோனுக்கு மாத்திரதா இருந்தாலும் சரி, பேங்க்கு, ஆதார் கார்டு, A to Z எதில் மாத்திரம் இருந்தாலும் ஏறு முகத்தில் தான் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் டைம். அதனால ரயில்வே நேரம் இதுக்கு வந்து பார்க்க வேண்டியதில்லை. உங்கள் ஃபோனில் ஒருவேளை ஒரு செட்டிங் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம பகலில் தான் கொடுக்க போகிறோம். காலைல 4:30லேருந்து 10:30 மணி, அதிகபட்சம் 11 மணிக்குள்ள தான் வரப்போகுது. அதனால இந்த கன்ஃபியூஸ் வந்து வேண்டாம். நீங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ரயில்வே டைம் வந்து வச்சுக்கலாம். அதனால ஒன்றும் தவறு கிடையாது. ஏன்னா மதியானம் 1 மணி 2 மணிக்கு மேலே 13 14 காட்டப்போகுது. அதனால ஒன்றும் பெரிய எதுக்கு தவறு கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதை செய்ய போகிறது இல்லை. ஏன்னா 12 மணிக்கு முன்னாடியே செய்கிறனால அது பயப்பட வேண்டாம். அடுத்தது வந்து 1க்கு மேற்பட்ட ராஜநிலை எண்களை பயன்படுத்தலாமா? ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோன் நம்பரே போதும் தான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து 2 வச்சுருக்கேன். ஒரு டெஸ்டிங்காண்டி. ஓகேங்களா. ஒன்று தான் ஐயா கொடுத்த நம்பர் தான் நான் வந்து 2 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அதில் தான் வாடிக்கையாளர் முக்கியமான எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து நான் என்னோட ஒரு ஆராய்ச்சிக்காண்டி நான் வச்சுருக்கேன். அதுவும் தனித்தனியாக தான் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. ஒரு நம்பர் என்னை கேட்டாவே போதுமான சார். ஏன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு நம்பரை தேர்ந்தெடுத்து, ஏன்னா இப்போ நவகிரகங்கள் உள்ள நம்பர் தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். நவகிரகங்களோட நம்பர் தான் உங்களுக்கு வரப்போகுது செல்ஃபோனில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது எல்லாமே ஒரே அலைவரிசையில் செட் பண்ணி கொடுக்கணும். அடியன் அப்படி தான் பண்ணுவேன். ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டுட்டு அது அலைவரிசையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 டிஜிட்டில் வச்சு டோட்டலும் அது மாதிரி வர மாதிரி தான் நான் ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து செட் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து உன்னே வந்து உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும். பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாங்க, அரசியலில் இருக்கிறாங்க, ரொம்ப பெரிய லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து 2 நம்பர் தேவைப்படுது அப்படின்னா அது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு நம்பர் வச்சுக்கலாம். தவறு கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, அதுக்கு எதுக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி மாறும்போது சில நன்மை தீமைகள் நடக்க வாய்ப்புகள் வந்து உண்டு. அதுக்கு என்ன ஒரே கண்டிஷன், ஒரே ஃபோனில் மட்டும் போட்டுறக்கூடாது. தனியாக வச்சுங்க. ஏன்னா இப்போ இது வந்து நான் தனியாக தான் வச்சுருக்கேன். இது சிங்கிள் சிம்மு தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. அதனால வந்து 1க்கு மேற்பட்ட உங்கள் வசதி வாய்ப்பை பொறுத்து என்னை கேட்டால் ஒரே நம்பராகவே போதும். அடுத்தது வேணும், நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மனைவிக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்போ ஒரு பெண் வாங்கியிருக்காங்கன்னா உங்கள் கணவருக்கு வாங்கி கொடுக்கலாம். இப்போ நான் அதை வாங்கி யூஸ் பண்ண 3 மாதத்துல நம்ம ஃபேமிலி வந்து இப்படி இந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, நல்ல வருமானம் வருது, கடன் அடைக்கிறோம், குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, சொத்து வாங்குறோம். அப்போ வந்து எனக்கு இது மாதிரி இருக்குது, நீனு இதே மாதிரி மாற்றிக்க, நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு வந்து சிறப்பாக இருக்கும், பாஸ் உனக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இது மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சொல்லி நீங்கள் வந்து அவங்களுக்கு மாற்றி கொடுக்கலாம். ஓகேங்களா. ஒரே நபர் வந்து 2 3 ஃபோன் நம்பர் வச்சுக்கிறதோட ஒன்று நீங்கள் வச்சுக்கிட்டு மற்ற உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு 18 வயசு பூர்த்தியான குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து வாங்கி கொடுக்கறது சிறப்பு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் தான் நான் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுறேன். தேவை உள்ளவங்க 2 வச்சுக்கலாம். அதுக்கு மீறி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஒரு ஜாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு அலைவரிசை வந்து இருக்கும். நம்ம வந்து அதில் நிறைய சேர்த்துட்டோம்னு வச்சுங்களேன், எந்த கிரகம் எங்கே வேலை செய்யணும்னு தெரியாமையே கொஞ்சம் இதாகும். ஏன்னா சமீபத்தில் வந்து ஒருத்தவங்க வந்து 5 நம்பர் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. ராஜநிலை எண்கள் தான் சார் 5மே, எனக்கு சரியா வேலை செய்யல அப்படின்னாங்க. நான் ஒன்று கேட்டேன் அவர்கிட்ட, ஆசைப்படலாம் சார், பேராசைப்படலாமா? ஏன்னா ஒரு நம்பரில் நீங்கள் வந்து வெற்றி அடைகிறத நீங்கள் தீர்க்கமாக இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் 5 நம்பர் வாங்கியிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா அது பேராசையம் தான். அப்போ வந்து என்னன்னா உங்களோட குறிக்கோள் வந்து மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு நம்பரை வாங்கி நீங்கள் அதில் வந்து வெற்றியாளராக மாறணும் சார். நீங்கள் 5 நம்பரை வாங்கி இப்போ நெகட்டிவ்ங்கிறத சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது ராஜமேல தவறு கிடையாது. நீங்கள் வந்து இந்த ஆசை, அந்த பேராசைங்கிறதுக்கு போயிடக்கூடாது. ஒரே நம்பர்ல வந்து நான் வெற்றியாளராக மாறணும், அதுதான் எனக்கு வேணும். ஓகேங்களா. அதனால வந்து மேக்சிமம் ஒரு நம்பர் வந்து போதும் அடியனை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து ஒரு நெட்வொர்க், அது பேரை சொல்ல விரும்பல, கொஞ்சம் சரியில்லை சார், டவர் கிடைக்க மாட்டுது. ஆனால் எங்களுக்கு அந்த நெட்வொர்க்கில் தான் எங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா என்ன சார் பண்ணுறது? ஒன்றும் விஷயமே கிடையாதுங்க. ஜஸ்ட் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து 90லேருந்து 120 நாள் வரைக்கும் நம்ம கூடிய நம்பர், அந்த உங்கள் ஊரில் வந்து அந்த செல்ஃபோன் டவர் இல்லை, சரியா இல்லைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஊரில் என்ன நெட்வொர்க் நல்லா இருக்கோ அந்த நெட்வொர்க் வந்து நீங்கள் வந்து மாறிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. முன்னாடி 90 நாள் இருந்துச்சு, இப்போ ஒரு 120 நாள் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க் வந்து மாறிடலாம். அப்போ நீங்கள் மாறும்போது
அடுத்த கேள்வி அதான் இருக்கு. மாறும்போது அதுக்கு நேரம் பார்க்க வேண்டுமா? நிச்சயமாக பார்த்துக்கிறது சிறப்பு. ஜஸ்ட் என்ன சார், இப்ப இன்னைக்கு கழட்டிட்டு நாளைக்கு சிம்ம போட போறீங்க. அது ஒரு நல்ல நேரம் பார்த்து போட்டா ஒண்ணும் தவறு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அது நெட்வொர்க் இல்லன்ட்டீங்க. இல்லாம இருக்கும்போது நாங்க எப்படி சார் பேசுறது அப்படின்னா, கொஞ்சம் அந்த ஒரு 120 நாள் வரைக்கும் நீங்க பொறுமையா டவர் இருக்க பக்கம், இப்ப கிராமத்துல இருப்பாங்க. சிட்டிக்குள்ள வந்தா அதுல டவர் நல்லா கிடைக்குதுன்னா, சிட்டில வந்து அந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணுங்க. அது இப்ப கிராமத்துல வந்து பழைய நம்பர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் தவறு கிடையாது. அது விரைவில் வந்து நீங்க பார்த்து மாத்திக்கிறது சிறப்பு. அது எந்த நெட்வொர்க் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கோ, அது நீங்க வந்து கேட்டு மாத்திங்க. அந்த நெட்வொர்க்கை பொறுத்து 90லேருந்து 120 நாளுக்குள்ளார நீங்க வந்து பாத்துங்க. ஓகே. அப்புறம் வந்து இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சிம் எடுத்துட்டு நாங்க 1 மாதம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா 1 மாதத்துக்கு 1 மாதத்துக்கும் கொஞ்சம் கேப் வருது பாத்தீங்களா? காத்து கொண்டு இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கேள்வி வந்திருக்கு. நிச்சயமாக சார். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ராஜநிலை டேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில குறிப்பிட்ட மாசத்துல வந்து நாங்க வந்து டேட் தரமாட்டோம். ஓகேங்களா? அதே மாரி அதுல முக்கியமானது யோகம் பார்த்து தான் குடுப்போம். சித்த யோகம், அமிர்த யோகம் இருக்கணும். மரண யோகம் வந்தாவே நம்ம வந்து குடுக்க மாட்டோம். அது ராஜநிலை கான்செப்ட்ல பொறுத்தவரைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது கேப் வரதான் செய்யும். ஒண்ணும் அது ப்ராப்ளம் இல்ல. இன்னைக்கு நீங்க வந்து சிம் அப்பயே நீங்க வாங்கிட்டீங்க சார். ஓகேங்களா? வாங்கிட்டு நீங்க உடனே செக் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? நெட்வொர்க் டவர் கிடைக்குதா? ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளார அது டவர் வந்துருது. அம் இன்கமிங், அவுட் கோயிங் போதா நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு சில இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கால் வருதுன்னா, அது வரைக்கும் ஒரு 2 டேஸ், 3 டேஸ் வந்து நீங்க வந்து ஃபோன்ல போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டுட்டு உங்களுக்குன்னு அந்த மாதம், டேட்டு எல்லாம் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அப்போதைக்கு நீங்க மீண்டும் வந்து சிம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க 1 வீக் வந்து போட்டுட்டு கழட்டி வச்சுட்டு, உங்களுக்கு குடுத்துருக்க நேரங்காலத்துல வந்து கரெக்ட்டா போடுங்க. ஒரு சில பேர் என்ன ஆயிருது அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் இந்த மாசம் வந்து 10ஆம் தேதி சிம் எடுக்குறாங்க. ஒரு புதிய சிம் எடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ராஜநிலை டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜனவரி 12ஆம் தேதி தான் வருது. ஓகேங்களா? நம்ம நபர்கள் வந்து இன்னைக்கு 10ஆம் தேதி எடுத்துட்டு வாங்க. அடுத்த மாசம் 12ஆம் தேதி வருது. உடனே கரெக்ட்டா 12ஆம் தேதி வந்து சிம்ம போட்டுட்டு கால் பண்ணி பார்ப்பாங்க. அவுட் கோயிங் போவாது. இன்கமிங் வரலாம். அவுட் கோயிங் வந்து போகாது. ஏன்னா 1 மந்த் தானே பேக் வாங்கியிருப்போம் நம்ம. புது சிம் வாங்கும்போது 1 மாசத்துக்கு தான் ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா அத ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஜோதிடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கிளையண்ட்ஸ் நெறைய வந்துகிட்டே தான் இருப்பாங்க ராஜநிலை ஜோதிடர்கள். அப்போ வந்து அவங்க வந்து மறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நீங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நபர்கள். நீங்க தான் வந்து அத நோட் பண்ணி வச்சுக்கணும். என்னைக்கு நம்ம புது சிம் வாங்கணும்? இவங்க என்னைக்கு டேட் குடுக்குறாங்க? அந்த சிம் வந்து 1 மந்த் வந்து ரீசார்ஜ் முடியுதா நீங்க முன்னாடியே போய் ரீசார்ஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கெல்லாம் வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஏன்னா அந்த டைம் நம்ம தவற விடக்கூடாதுல்ல. ஓகேங்களா? அதான் முக்கியம். இப்ப 6 மணிக்கு மேல வருதுன்னா கூட நம்ம டக்குன்னு போட்டு இது பண்ணிக்கலாம். விடியற்காலை 4:33க்கு எந்திச்சு போட சொல்ட்டாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்நேரம் டவர் கிடைக்க மாட்டேது. இன்கமிங் வரல. அந்த மாரி வந்து ஒரு பிரச்சனை ஆளாயிருக்கு ஒரு வாடிக்கையாளர்களுக்கு. ஸோ அத தவிர்க்கிறதுக்காண்டி தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சிம் எப்ப வேணாலும் எடுக்கலாம். உங்களுக்கு குடுத்திருக்க டேட்டு, டைம் வந்து ஃபாலோ பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி அந்த சிம்முக்கு வந்து ரீசார்ஜ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத சரி பார்த்துட்டு பண்றது ரொம்ப சிறப்பு. ஏன் மதியம் நேரத்தில் வரவில்லை? டைமிங் அததான் சொல்லிட்டேன் முன்னாடியே. இறங்கு முகூர்த்தத்துல வந்து நம்ம வந்து குடுக்கறது இல்ல. ராஜநிலைய பொறுத்தவரைக்கும் பொதுவா வந்து ஏர்முகம் தான். காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்சு 12 மணிக்கு முன்னாடி முடிக்கிறது தான். அது ஒரு கேள்வியா வந்திருந்தது. அது ஏற்கனவே விளக்கம் குடுத்துருக்கேன். ஓகே. அடுத்து வந்து 2 எண்களும் ராஜநிலை எண்கள் ஒரே ஃபோனில் பயன்படுத்தலாமா? ஓகே. 2மே வந்து ராஜநிலை எண் தான் சார். ஒரே ஃபோன்ல பயன்படுத்தலாமா? என்னைய பொறுத்தவரைக்கும் மாத்தி பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு சார். ஏன்னா, இப்ப நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, 2 நம்பர் வச்சிருக்கிறேன். ராஜநிலை நம்பர் தான். இந்த நம்பருக்கு ஒரு வைப்ரேஷன் அலைவரிசை உண்டு சார். ஓகேங்களா? அதுவும் ராஜநிலை எண் தான். உங்க ஜாதத்துக்கு அது ஒரு வைப்ரேஷன் வந்து குடுக்கும். அதனால 2மே வந்து நீங்க தனித்தனியா வச்சுக்கிறது தான் நல்லது. ஆனா எது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் குடுக்குறாங்களோ, அத நீங்க அதிகமாக பயன்படுத்த வேண்டும். ஓகேங்களா? 2வது உங்களோட ஆராய்ச்சிக்காண்டியே, இல்ல முக்கியமான விஷயத்துக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா 2மே வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? ஒரே இதுல வந்து போட்டு இது பண்ண வேண்டாம். அது வைப்ரேஷன் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடியேனோட கருத்து. ஓகேங்களா? இது என்னோட கருத்து தான். ஓகேங்களா? ஒரே ஃபோன்ல வந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு. ஜாதகம் இல்லை எனில் எப்படி வாங்குவது? அருமையான கேள்வி. ஏன்னா நம்ம நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்த வச்சு தான் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எடுத்து குடுக்குறோம், அதிர்ஷ்டமான எண் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேத்துக்கு ஜாதகமே இல்ல. எழுதாம இருந்திருப்பாங்க. மறந்து போயிருக்கும். அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, நாங்க என்ன சார் பண்றது? அப்படின்னு ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்ல சார். சிம்பிள். நீங்க இப்ப என்ட்ட அது மாரி வாங்கியிருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க எது ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ட முதல்ல பேசுனாங்களோ, அந்த நேரத்த வந்து நான் நோட் பண்ணிக்குவேன். அன்னைக்கு அவங்களுக்கு ஜாதகம் என்னங்கிறது. இப்போ ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப வந்து மணி இப்ப பார்த்தீங்கன்னா 11:17 ஆகுது. அப்ப இந்த டைம்க்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன ஒரு ஜாதகமோ, அதே மாரி இப்ப நீங்க என்ட்ட இந்த டைம்க்கு பேசுறீங்கன்னா, இந்த டைம் வந்து உங்களோட ஜாதகமா நான் வந்து
எடுத்துக்குவேன். அது கண்டிப்பா 100% அப்படிதான் இருக்கும். உங்களோட தேவைகள் எல்லாமே அது அக்யூரேட்டா அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து சக்சஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஜாதகம் இல்லைன்னா நீங்க பேசக்கூடிய டைமிங் நான் ஃபாலோ பண்றது. அந்த மாதிரி பேசும்போது சார் என்கிட்ட ஜாதகம் கிடையாது, நம்ம எப்போதும் கேட்போம் நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டாவே உங்களோட ஜாதகத்துக்கு அனுப்புங்க, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஜாதகம் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் எத்தனை மணிக்கு எனக்கு கால் பண்ணியிருக்காரோ அந்த டைம் நான் நோட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் ஜாதகம் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ராஜநிலை எண்களை பயன்படுத்தி எதையெல்லாம் சாதிக்கலாம், நிறைவேற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. A to Z சார், A to Z ஒரே லைன்ல முடிச்சிட்டேன். ராஜநிலை எண்களை பயன்படுத்தி என்னெல்லாம் சாதிக்கலாம் A to Z. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அது அனைத்துமே நிச்சயமா கிடைக்கும் சார். நியாயமான ஆசைகள், ஓகேங்களா? நியாயமான ஆசை அப்படின்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் வந்து திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம். ஏன்னா இன்னைக்கு வந்து குதிரை கொம்பா இருக்குது அதுதான், ஓகேங்களா? அப்ப அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சரியான வரன் அமையறதுக்கு உங்க ஜாதகத்துக்கு உண்டான எண்களை நீங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டாவே கண்டிப்பாக விரைவில் வந்து திருமணம் நடக்கும். அடுத்து திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை சார் அப்படின்னா அதுக்கும் உங்க ஜாதகத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் கணவன் மனைவி 2 பேருமே மாத்திக்கிறது ரொம்ப சிறப்பு. அது சீக்கிரமா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கும், ஓகேங்களா? அதை சரி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர்ல கரெக்டா அந்த செக்ஷன் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கும், ஓகேங்களா? அந்த பார்ட் வந்து கண்டிப்பா அந்த உங்களோட மொபைல் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கும். அப்ப நீங்க அதுக்கு உண்டான மாதிரி வலுவான எண்களை வச்சு உங்க சொத்தை வந்து மீட்டு கொள்ளலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்டது, வீடு கட்டணும், வெளிநாட்டுக்கு போகணும், ஓகேங்களா? தொழிலில் சிறந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு உள்ளவங்க A to Z ஒரே லைன்ல. அதனால வந்து எல்லாத்தையுமே வந்து சாதிக்க முடியும் அதுல. ஆனா அதுக்கு கொஞ்ச காலம் நீங்க பொறுமை வேண்டும், ஓகேங்களா? ஏன்னா முதல்ல சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, எத்தனை காலத்துல வந்து முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாலும் சொன்ன பார்த்தீங்களா, உங்களோட நம்பிக்கை நேர்மையை பொறுத்து அதோட அமைப்பு வந்து கிடைக்கும். ஓகே, 2 வீலர் காருக்கு நம்பர் எப்படி மாற்ற வேண்டும், அதுக்கு முன்னாடி நான் விளக்கம் கொடுத்துட்டேன் அந்த கொஸ்டின்ஸ் வரும்போதே. கடைசியா வந்து என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, ராஜன் நிலை நம்பர் வாங்கி வெற்றி அடைந்ததை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக சார், 1 இல்லை 2 இல்லை, ஏகப்பட்டது வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன், ஆனால் நேற்றுக்கு இங்கே வந்து ஒரு 2 குட் நியூஸ் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள், அவங்கள்ட்ட பணம் போட்டவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நம்ம இது 23ல் இது பண்ண பிறகு நான் அவர்கிட்ட வந்து ரெஃபர் பண்ணேன். சரி பரவாயில்ல சார், உங்களை வந்து எல்லாத்துலேயும் வந்து வெற்றி அடைகிறதுக்கு ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நம்பர் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பயன்படுத்துறதுக்கான நேரங்காலம் எல்லாம் கொடுத்தேன். அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. அது ஃபாலோ பண்ணத்தோட விளைவு வந்து என்னென்னா, அவங்களுக்கு அந்த வாடிக்கையாளர்கிட்டேருந்து வரக்கூடிய கால்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு, ஓகேங்களா? அதுக்கான சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துச்சு ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு மேஜர் விஷயம் வந்து என்னென்னா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்திலிருந்து தப்பிக்க வச்சது, ஓகேங்களா? லாஸ்ட் இயர் பைபாஸில் போகும்போது அவங்க வண்டியில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த லாரி டக்குன்னு இடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து அவர் வந்து காப்பாற்றப்பட்டார். ஆனால் நிச்சயமாக அந்த பைபாஸ்லேருந்து பின்னாடி வண்டியெல்லாம் ஃபோர்ஸில் தான் வருவாங்க. அவர் சொன்னாப்ல, ஏதோ ஒரு காட் கிரேஸ் வந்து என்னை காப்பாற்றிருக்கு அப்படின்னு. நிச்சயமாக இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட நல்ல மனிதர்கள் கூட எப்போதுமே இருப்பாங்க. அது எந்த ரூபத்தில் வேணாலும் அது வேலை செய்யும். அப்போ நம்ம அவருக்கு வச்சு கொடுத்த நம்பர் அந்த மாதிரி நம்பர், ஓகேங்களா? அடுத்த ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து என்னன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 20 நாள் கூட இருக்காது மேக்சிமம், அதில் நடந்த விஷயங்கள். அதாவது இந்த டிசம்பர் 11ஆம் தேதி அவங்கள்ட்ட பேசினேன். அவர் சொன்னார், காலைல ஏன்ச்சுன்னா சார் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, நடக்க கூட முடியல, தலையை சுற்றுற மாதிரியே இருக்குது, கண்ணெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குனாங்க, சுகரு இது ஆயிருக்கும் போலக்கு, செக் பண்ணணுன்னாரு. ஆனால் நான் 1 வீக் நான் பேசலாம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அவருக்கு அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா முடியல, உடம்பு கீழே விழுந்துட்டாங்க வீட்லேயே. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்திட்டு இருக்க நம்பர் தான், ஓகேங்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. அவங்க சகலன் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் கேப் இருந்துச்சு, பேசிக்காமல் இருந்தாங்க. டக்குன்னு இவர் ஃபோன் பண்ணணுன்னு என்னன்னு தெரியலன்னு அவங்களே எடுத்து பேசுகிறாங்க. உடனே அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சரி முதல்ல போய் கண்ணை பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்ணெல்லாம் நல்லா இருக்குது சார், உங்களுக்கு வந்து மூளையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது, ஒன்று ஸ்கேன் எடுத்துருக்காங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பரோட ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து பாருங்கள். சிடி ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க, எடுக்கிறாங்க. உடனே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க.
போனோடனே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் பண்ணுறதுக்கு, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அதுக்கு 1 வீக் முன்னாடி என்னோட இன்னொரு நண்பர்களோட சிஸ்டருக்கு வந்து மூளையில் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, மூளையில் வந்து பிளட் கிளாட் ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து இடம் கிடைக்கல. ஓகேங்களா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறதுக்கு வந்து இடம் இல்லை, ஏன்னா பெட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி ஏதோ அது ஒரு சீசன் மாதிரி போகும் போலக்கு, எல்லாம் மூளையில் வந்து ரத்த கசிவு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவருக்கு பாருங்க, போனோடனே இவருக்கு வந்து அட்மிஷன் ஆகுது, டக்கு டக்குன்னு உள்ளார போகிறாங்க. போயிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, லைட்டாக வந்திருக்கு சார், உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லை, மாத்திரை கொடுத்தே சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ பாருங்க, இந்த ஃபோன் நம்பர் எந்த அளவுக்கு அவரை வந்து உயிரை காப்பாத்திருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம வச்சு கொடுக்கறதே அவங்க ஜாதத்துக்கு உண்டான நல்ல அலவரிசையில தான் நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, கம்யூனிகேஷன் தான் இன்னைய காலகட்டம். ஓகேங்களா, கம்யூனிகேஷன் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து தகவல் போகுது, அது எதன் மூலம் போகிறோம், நம்ம ஃபோன் மூலம் தான் பேசுகிறோம். அப்போ நமக்கு சூட்டபிளான நம்பரை வந்து தேர்ந்தெடுத்து வச்சுட்டோம்னா நம்மளோட ஃபோன் எல்லாருமே எடுக்க தான் போகிறாங்க. ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஒரு சில நம்பர்லேருந்து வந்து நம்ம எரிச்சலாகும், என்னடா இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கானே அப்படின்றோம். ஓகேங்களா, அப்போ அதை தவிர்க்கிறதுக்கு நமக்கு அதிர்ஷ்டமான நம்பர் வச்சுக்கிட்டோம்னா, இவரா சரி பரவாயில்ல என்னன்னு தெரியல பேசுவோம் அப்படின்னு சொல்லி இலகுவாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க. அப்போ பாருங்க, இவருக்கு அன்னைக்கு வந்து டக்கு டக்குன்னு நடந்திருக்கு. அவங்க டாக்டர் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் லேட்டாக வந்திருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கும் சார், காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தீங்கன்னா ஒரு ஊசி. ஆனால் அவருக்கு 1 வீக் முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கான், அதை அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல. ஆக்சுவலாக அப்பா கொண்டு வந்தா கூட ஒரு ஊசியிலே வந்து நாங்கள் சரி பண்ணியிருப்போம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் பாருங்க, இந்த நம்ம ராஜநிலையோட செல்போன் எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதரோட உயிரை வந்து காப்பாற்றிருக்கு. ஓகேங்களா, ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக ரொம்ப நாள் பேசாமல் இருந்த சகலிட்ட பேசுகிறாங்க, டக்குன்னு அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ரெஃபர் பண்ணுறாங்க. அங்கே போனோன்னே அந்த டாக்டர் கரெக்டாக அந்த நேரத்தில் அவைலபிளாக இருந்திருக்கிறாங்க. கரெக்டாக இவங்க போனோன்னே செக் பண்ணி பார்த்துட்டு இது மூளையில் தான் சம்மந்தப்பட்டதுன்னு டக்கு டக்குன்னு அனுப்புகிறாங்க. பார்த்தீங்களா, காரணம் அந்த கம்யூனிகேஷன் நம்ம ராஜநிலையங்களுக்கு கிடைச்ச ஒரு அமைப்பு தான். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தொகுப்பாளனி மலையரிசி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு அமைப்பு கிடச்சிச்சு, சொல்லாங்களா? ஓகே, அதாவது நம்மளோட கருத்தரங்கம் 19வது கருத்தரங்கத்தில் வந்து பேசியிருக்கேன். மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க பயன்படுத்த வேண்டிய எண்கள் அப்படிங்கிற டைட்டில் வந்து ஜூன் மாதம் பேசியிருக்கிறேன். ஓகேங்களா, 19வது கருத்தரங்கத்தில் வந்து அதை பேசியிருக்கிறேன். 17, 18. ஓகே, அந்த டேட் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 19வது கருத்தரங்கம் 21/6/2025 சனிக்கிழமை பேசியிருக்கிறோம். மனசுக்கு பிடித்த வேலை கிடைக்க பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்கள் அப்படின்னு 27 நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பேசியிருந்தோம். அது நம்ம தொகுப்பாளி மலையரிசி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்ம வந்து சொன்ன இதுபடி பார்த்தீங்கன்னா மணிக்கட்டில் தான் எழுதிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு தகவல் கொடுத்தாங்க, ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைச்சிச்சுன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா தெரியப்படுத்தினதுக்கு நன்றி. இது வந்து இந்த பேர் புகழ் அனைத்தும் பிரபஞ்சத்திற்கு ராஜநிலை ஆசனுக்கு தான், நான் ஒரு கருவி மட்டும்தான். ஓகேங்களா, அப்போ வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. எப்போ 21/6 கருத்தரங்கத்தில் 19வது கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளார அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அது வந்து முழுக்க முழுக்க அவங்களோட முழு நம்பிக்கை தான். மனசுக்கு பிடிச்ச வேலை, அவர் போலீஸ் ஆகணும்னு நினச்சிருப்பார் போலக்கு, அதுக்கு உண்டான நம்பரை எழுதியிருக்கிறாங்க, தொடர்ச்சியாக எழுதியிருக்கிறாங்க, வெற்றி வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. அதேமாதிரி இன்னொரு செய்தியை அவங்களே தான் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் வீட்டிலே பெட்லேயே தான் இருந்தாங்க, ஏஞ்சி நடக்க முடியல, கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருந்தாங்க போலக்கு. அவங்களுக்கு வந்து இந்த சுகம் கிடைக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறேன். அது டேட்டு டைம் மட்டும் எனக்கு தெரியல. அந்த பார்த்துட்டு அவங்களுக்கு நம்பர் எழுதி சொல்லியிருக்கிறாங்க. வித்தின் 3 மாசத்துல அவங்க அப்பா ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதெல்லாம் பாருங்க, மிராக்கலா தான் இருக்கு. ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்களாம். ஆனா இருந்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அப்பாக்காண்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் முழு நம்பிக்கையோட செஞ்சு இன்னைக்கு அவங்க அப்பா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரெண்டுக்கு நடைபெற்றதான் சொல்லலான்னு வந்தேன். ஆனால் நேற்றுக்கு வந்து இறைவன் என்னன்னு தெரியல, இந்த ரெண்டும் சொல்றதுக்கு அவங்கள்ட்ட பேசக்கூடிய எனக்கு நேரம் கிடைச்சிச்சு. அப்போதைக்கு இதை வந்து ஷேர் பண்ணாங்க. இதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஓகேங்களா, ஸோ இந்த பார்க்கக்கூடிய வீடியோஸ் பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜநிலை எண்களை வந்து அந்த அளவுக்கு வந்து மிராக்கள் வந்து இருக்கு. அது நீங்க வந்து அழகா பயன்படுத்தணும், முழு நம்பிக்கையோட. கண்டிப்பா முழு நம்பிக்கையோட பயன்படுத்தினா வெற்றிகள் வாய்ப்பு அதிகமாக உண்டு. கடைசியா ஒன்று சொல்லி நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நம்ம ராஜநிலை டிவியில் வந்து தினைக்கும் நம்ம ராசி பலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 12 ராசிக்கும் உண்டான நம்பரை வந்து தினைக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து உங்களுக்கு என்ன தேவை, என்ன உங்களுக்கு கோரிக்கை இருக்கோ மனதார நினச்சிக்கிட்டு மணிக்கட்டில் வந்து எழுதுங்க. இதுவும் A to Z, எது வேணாலும் உங்களை வந்து சாதிச்சுக்க முடியும். ஓகேங்களா, 90 நாள் அதிகபட்சம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா, திருமணம் ஆகணும், எனக்கு திருமணம் ஆகணும் அப்படிங்கிற மட்டும் நினச்சிங்க, பாசிட்டிவாக மட்டும்தான் நினச்சிக்கணும்.
நெகட்டிவா நினைச்சு எழுதக்கூடாது. பாசிட்டிவா நினைச்சு கடன் அடையணும்னு நினைக்கக்கூடாது. பணம் நல்லா வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சாவே பணம் வந்தாவே நீங்க கடன் அடைச்சிட போறீங்க. இது மாதிரி பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு உங்க ராசிக்கு உண்டான எண்ணெய் வந்து தினைக்கும் மணிக்கட்டுல எழுதுங்க. அதுக்கு கலர்லாம் இருக்கு, வேணும்னா அது குறுக்காணிக்க செலுத்தி நீங்க வந்து வாங்கிக்கலாம்னா உங்களுக்கு உண்டான ஜாதகத்தைப்படி. ஓகேங்களா? என்ன கலர் யூஸ் பண்றது, எத்தனை மணிக்கு யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வெற்றியாளரா வரலாம். ஓகேங்களா? ரீசெண்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் எடுத்து கொடுத்த எல்லாத்துக்கும் நான் வந்து என்ன பண்ணேன்னா 2026 புது ஆண்டு பிறக்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு போனஸ் பாயிண்டா வாங்கின எல்லாத்துக்குமே அவங்க ஜாதகப்படி எது அதிர்ஷ்டமான நேரங்கிறத துல்லியமா குறிச்சு கொடுத்தேன் இண்டிவிஜுவலா. ஏன்னா அவங்களோட ஜாதகம் இருக்கனால பர்சனலா கிட்டத்தட்ட ஒரு 100 பேத்துக்கு மேல நான் அனுப்பிவிட்டேன். அதுல கார்த்திகை மாசம் கடைசி ஞாயிறு, நல்லா ஞாபகம் இருக்கு, கடைசி ஞாயிறு 30ன்னு நினைக்கிறேன் டேட்டு, அன்னைக்கு அனுப்பிவிட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா 1 வீக்லயே ஒரு நபர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா நீங்க கொடுத்த டேட்டு டைமிங் வந்து நான் வீட்டுல காலைல ஏந்திரிக்கிறதுல இருந்து ஆபீஸ் போறதுல இருந்து எல்லாமே பயன்படுத்தினேன், வர வேண்டிய பணம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னாங்க. இத்தனை வருஷமா வராத பணம் இந்த 1 வீக்ல நான் எழுதின மாற்றங்கள் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க. இது அனைத்து வந்து நம்ம ராஜநிலை கிடைச்சதான். இந்த அற்புதமான தருணத்தில் அடியேனுக்கும் வாய்ப்பு கொடுத்து உங்களிடம் என்னோட கருத்துக்களை பகிர வைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜநிலை டிவி சார்பாக உலகெங்கும் உள்ள நம்ம ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். ராஜநிலை எண்களுக்கான மக்களின் சந்தேகங்களை தேடி அதற்கு கண்டிப்பாக தீர்வு உண்டு என ஆராய்ந்து அதனை மிக சிறப்பாக வழங்கிய ராஜநிலை எண்கணித வித்தகர் உயர் திரு லால்குடி செந்தில் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.